ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். அது என்னங்க? அது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய 45 நாள் கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு வந்து 45 நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதுனத்துக்கே போவார். இததான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த 45 நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக ஒரு முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் செய்ய போறத முன்னோட்டமா செய்யறாரு. அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா, ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல். அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 3 வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது. அதுலயும் அக்டோபர் 18 டு நவம்பர் 11 உச்சமா இருக்காரு. அதே மாதிரி நவம்பர் 11 டு டிசம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வக்ரகதி அடைகிறாரு. பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான். பெருசா கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். இந்த கடகம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்துல குரு, அஷ்டம குருவா வராரே, எங்க ராசி அதிபன் அஷ்டமத்துக்கு போயிட்டானே, அப்ப எங்களுக்கு நிறைய கெடுபலன்கள் நடக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க, கவலைப்படாதீங்க. உங்க ராசி அதிபன் அஷ்டமத்துக்கு போறான், ஆனா உச்சம் பெற்று அமர்றா அப்படின்னும் போது பெருசா உங்களுக்கு எடுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் உங்க ராசி அதிபன் உங்களுக்கு எடுக்க மாட்டான் பெரிய லெவல்ல. அதே மாதிரி உச்சம் பெற்று அமர்றான் அப்படின்னும் போதும் பெரிய லெவல்ல கெடுபலன்கள் அப்படின்றது கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, தேவையில்லாத சவகாசம் வேண்டாம், சேர்க்கையில கவனம் அப்படின்றது தேவை. வண்டி வாகனம் போகும்போது கவனம் அப்படின்றது தேவை. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா நான் போய் சும்மா வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு வேடிக்கை பாக்குற வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தா பிரச்சனை கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். அதுக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 4, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகதாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவனோட உச்ச பார்வை 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பார்வை. குடும்பத்துல காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே இருக்கும், நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே இருக்கும். அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை பெருசா நம்ம மண்டையில போட்டு குறைச்சிக்க வேண்டாம். நம்மளால தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தலையிட்டு தீர்த்து வைக்கலாம். நம்மளால தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு காலகட்டத்துல வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள் கிட்ட ஒப்படைச்சணும். ஒப்படைச்சிட்டு நீ பாட்டு தீர்த்து வை, நான் தீர்த்து வைக்கணும்னு நினைச்சா தீர்த்துவே, இல்லைன்னா போயா நான் பாட்டு நிம்மதியா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா நிம்மதி மிஞ்சும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகத் ஆயாஸ்தானத்துல குருனோட உச்ச பார்வை. அஷ்டம குருவா இருந்தாலும் பார்வைக்கு கெடுபலன்கள் கிடையாது. அப்ப நம்மளோட கம்ஃபர்ட் நல்ல வந்து டெவலப் ஆகும். அம்மாக்கும் நமக்குமான உறவு முறையில நல்ல ஒரு சுமூகமான உறவு முறை, ஒரு நல்ல உறவு முறை இதெல்லாமே மெயின்டைன் ஆகும். அம்மா கிட்ட பெரிய லெவல்ல ஆர்குமெண்ட் வேண்டாம். அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா உடனே ப்ராப்பரான வைத்தியம், டாக்டர், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா உடனே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துல குருனோட உச்ச பார்வை. கோயிலுக்கு போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், இறை வழிபாடு பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், திருவிழா போகணும், ஜீவசமாதி போகணும், நிறைய விஷயம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எல்லாமே நடக்கும். சொத்து பத்து வாங்கணும், வீடு வாசல் வாங்கணும், பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு கார் வாங்கணும், எல்லாமே நடக்கும். ஒரு ஷாப்பிங் போகணும், எல்லாமே நடக்கும். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஒரு பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் அப்படின்னா, நம்ம அங்க போய் பாக்குறோம் 60 லட்சம் ரூபாய் டபுள் பெட்ரூம் பிளாட், ரொம்ப வந்து இன்டீரியர் டெக்கரேட் எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்கு. அதை வாங்கிடணும்னு நினைச்சு வாங்கிடும். நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரெடி பண்ண முடியல, பெரிய லெவல்ல கடன் வாங்கிடுறோம், இல்ல தனிநபர் கிட்ட கடன் வாங்குறோம் அப்படின் போது அங்க கவனம் தேவை. வரவுக்கு மிஞ்சி செலவு எப்பயுமே வேண்டாம். இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருங்க. சோ இந்த விஷயங்கள்ல மட்டும் நம்ம கவனமா இருக்கோம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்றது நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா மட்டும் நல்லது நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, குரு அதிசார பயிற்சி பலன்கள், இது கோச்சார பலன்கள், இது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன், புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன், இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல செஞ்சேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி, இப்ப யூஎஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிருக்கேன், வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு, போலாமா? ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரன் தேடிட்டு இருக்கேன், ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா? நல்லபடியா அமையுமா? ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுது, டிவோர்ஸ் கிடைச்சிடுமா? அவங்களால பிரச்சனை வருமா? இந்த மாதிரி பல queries உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம் தான், இல்லையா? அப்ப அந்த ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.